விட நிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். நம்ம சொல்ற நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யூரோப்பு முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள் பட்டியல்ல வருவதற்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்காமா? இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த வாய்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரியா இருக்கிற இளைஞர்கள் தான் காரணம்ங்கிறாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இளைஞர்கள் இருந்தா நாடு முன்னேறிடுமா? இளைஞர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு வேணும். கரெக்டா? இவங்க உலகத்துல அத்தனை பேரும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான். ஒருத்தர் கூட வீணா போகணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. எல்லாரும் கனவுகளோடு இருக்கிறவங்க தான். கனவுகள் இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஆனா அவங்க கனவுகளும் அவங்களுடைய ஆசைகளும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுதா உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி 100ல் 2 பேருக்கு தான் நிறைவேறுது. ஏன்? அப்ப அவங்கள உழைக்க மறுக்கிறாங்களா? கிடையாதுங்க, உழைக்க மறுக்கல. பிச்சை எடுக்கிற உழைக்கிறான். வெளியில வேலைக்கு போறவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறான். நோயோட 60 வயசுல ரிட்டையர் ஆகுறான். ரிட்டையர்மெண்ட்ல வந்த சம்பளத்தை பணத்தை பூராத்தையும் தன்னுடைய நோயை சரி பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறான். மொத்த லைஃப் உடைய ரிசல்ட் என்ன? 0. அப்ப யார் உழைக்கல? எல்லாரும் உழைக்கிறாங்க. யாருக்கு கனவு இல்ல? எல்லாருக்கும் கனவு இருக்கு. அப்ப என்னங்க மிஸ்ஸிங்? ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அதுதான் வாய்ப்பு. உழைச்சா பத்தாது, எங்க உழைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நீங்க உழைச்சா உங்களுக்கு ஒரு சம்பளம். அதே உழைப்ப நீங்க போய் துபாயில் உழைச்சு பாருங்க, உங்க சம்பளம் வேற. அதே உழைப்ப போய் நீங்க அமெரிக்காவில் உழைச்சு பாருங்க, உங்க சம்பளம் வேற. அப்ப சம்பளம் எடுத்தா போதும்னு சொல்லிட்டு குடும்ப குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு துபாய்க்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் போய் வேலை பார்க்கறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகிறாங்க. ஆனா கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய வாய்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம், நம்மளுடைய மெகா 5000 மீட் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். யாருக்கு எந்த இடத்துல ஒரு பொறி தட்டும் அப்படின்னு தெரியாது. யாருக்கு எங்க வேணாலும் தட்டலாம். அன்னை தெரசா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கல்கத்தா வீதியில அனாதை படம் ஒண்ணு நடந்தது. எல்லாரும் பார்த்து ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க. சில பேர் சில்லறையை போட்டு போனாங்க. ஆனா யாருமே அந்த அனாதை பணத்துக்கு கவலைப்படல. அந்த அம்மா வருத்தப்பட்டு இந்த பணத்தை இப்படி கொண்டு போய் அவங்க எல்லா முயற்சிகள் பண்ணி அந்த பணத்தை அடக்கம் பண்ணாங்க. அப்ப யோசிச்சாங்க, நம்ம ஏதோ பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உருவானதுதான் மிஷன் ஆஃப் சேரிட்டிஸ், மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கு. சாப்பாடு போட்டுட்டு இருக்கு, தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு எண்ணங்கள் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு உதயமாவதற்கு காரணம் என்ன? ரோட்ல கிடந்த அந்த பணம். ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு வயசா ஒரு ஆளை, ஒரு வக்கீல தூக்கி வீசினாங்க சவுத் ஆப்பிரிக்கால வெளியில பிளாட்ஃபார்ம்ல. ஏன்? டிக்கெட் கையில வச்சிருந்தாலும் நீ இந்த கோச்சில போறதுக்கு தகுதி இல்லாதவன், நீ ஒரு அடிமைன்னு சொல்லி தூக்கி வீசினாங்க சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள. அந்த ஆள் எந்திரிச்சு நின்னாரு. என்ன ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடாது, நான் தூக்கி வீசுறேன். டேய், உன்னை என் நாட்டை விட்டு தூக்கி வீசுறேன்னு சொல்லி அங்கிருந்து இங்க வந்து சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சவர் தான் காந்தி, மகாத்மா காந்தி. அப்ப மகாத்மா காந்திக்கு ஒரு தூக்கி எங்க ஏற்பட்டுச்சு? ஆப்பிரிக்கால ட்ரெயின்ல தூக்கி வீசப்பட்ட போது ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு தீப்பொறி செமினார்ல யாரோ ஒருத்தர் பேசும்போது எங்கேயோ ஒருத்தருக்கு எங்காச்சும் ஒரு இடத்துல உளுந்தே தேரும். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பத்தி எனக்கு ஒரு தீப்பொறி விழுந்து. அந்த தீப்பொறி என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலையும் வாய்ப்பு இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க, திறமை இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். ஆனா அத்தனை பேருக்கும் யாருக்கு வேணாலும் ஒரு வாய்ப்பை கொடுத்து சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே வழிமுறை டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் சொல்லி இன்னைக்கு இல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அதனுடைய விளைவுதான் டிரான்ஸ் இந்தியா. அதனுடைய விளைவு தான் எனக்கு டிரான்ஸ் இந்தியா. எங்க பெரியம்மா இருந்துட்டாங்க, நான் டெத்துக்கு போகல. ஒரு மாசமா நான் ஊர்ல இல்லை, நான் நம்ம நாட்டுல இல்லை, வெளிநாட்டுல இருக்கேன். முந்தானத்து நைட்டு 1 மணிக்கு
தான் வந்து இங்க இறங்கின மெட்ராஸ்ல. இன்னும் வீட்டுக்கு போகல, இங்க உங்க கூட செமினார்ல தான் நின்றுட்டு இருக்கேன். என்னுடைய முதல் குடும்பம் நான் சொல்றேன். என்ன காரணம்? இப்போ ஒரு லீடர் வரும் பொழுது நீங்க கை தட்டி ஆரவாரம் பண்றீங்க பாத்தீங்களா? எனக்கு எத்தனை இடத்துல என் கண்ணு இங்க கலந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. அவங்க யாராச்சும் கேப்சர் பண்ணிருந்தாங்கன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன செஞ்சுட்டு இருக்க, என்னடா நீ செஞ்சுட்டு இருக்க என்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன். இங்க உட்காந்துட்டேன். இந்த கேள்வியை ஒவ்வொரு லீடர்ஸும் மேல வந்து கண்களுக்கு போது கேட்டிருப்பாங்க. அவங்க மனசுல கேட்டிருப்பாங்க. நீ வேணா கேட்டுப்பாங்க, இல்ல அவங்க மனசாட்சி சொல்லிட்டா கேட்டு என்ன இவ்வளவு ஒரு லீடர் வரும்போது ஆரவாரம் பண்ணி குதிச்சிங்களே. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சம்பாரிச்சு மேல வந்திருக்காங்க, கரெக்டா? ஆனா அவங்க சம்பாரிச்சு மேல வந்ததுக்கு நீங்க கொடுத்த அந்த உற்சாகம், நீங்க கொடுத்த அந்த மனசார நீங்க கொடுத்த அந்த பாராட்டு, வாழ்த்து இருக்கு பாத்தீங்களா? உலகத்துல வேற எந்த தொழிலையும் எவனும் அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டான். இந்த ஒரே ஒரு தொழில மட்டும்தான் அடுத்தவங்களை வாழ வைக்கிற வாய்ப்பு கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. வேற எல்லா தொழிலையும் அடுத்தவனை அமுத்தி தூக்கி மேல வரணும். நான் எப்படி ஜெயிக்கிறது மட்டும் தான் பார்ப்பான். இந்த ஒரே ஒரு தொழில மட்டும்தான் நீங்க ஜெயிக்கிறது எப்படின்னு பார்த்தாலும் 100 பேரை ஜெயிக்க வைக்காம உங்களால ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனாலதான் நீங்க எனக்கு முதல்ல என்னுடைய குடும்பமோ மத்த என்னவா இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெண்டாவது. இந்த வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்த வரம். இந்த வாய்ப்பு டிரான்ஸ் இந்தியா கடவுள் எனக்கு கொடுத்த வரம். இதை வந்து 100க்கு 100% சரியா உங்களுக்கு பயன்பாடுற மாதிரி செய்வேங்கிறது உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் இங்க எடுக்கிற ப்ராமிஸ். இன்னைக்கு வெளி உலகத்துல ஜெயிச்ச நீங்க யாரை வேணாலும் எடுங்க. இன்னைக்கு நீங்க அம்பானி எடுத்துக்கங்க, அதானி எடுத்துக்கங்க, யாரை வேணா எடுத்துக்கங்க. எந்த தொழில், எந்த துறை எங்க இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? இன்னைக்கு எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க நீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். அம்பானிக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம இப்படி ஆக போறோம்னு? ஆரம்பிச்சப்ப தெரியாது. என்ன ஆக போறோம்னு தெரியாது. இந்த தொழில் இவ்வளவு பெருசா ஜெயிச்சிருமா? தெரியாது. இந்த தொழில ஜெயிச்சவங்க இருக்காங்களா? இல்ல. ரெக்கார்டு இல்ல. ரெக்கார்டு இல்லாத ஒரு துறையை நம்பினாரு அந்த அவரு. ரெக்கார்டு இல்லாத துறையை நம்பினாரு. எத்தனை ஏழை வந்திருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாம் பேசுறாங்கல்ல, அதே மாதிரி எத்தனை விமர்சனங்கள் அவருக்கு வந்திருக்கும். வந்திருக்கு. ரெக்கார்டு அவர் சுயசரிதையை படிச்சு பாருங்க. அத்தனையும் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வெற்றி. அப்ப அத்தனையும் தாண்டறதுக்கு எந்த முன்னாடி எந்த இதுவும் இல்ல, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு புது பாதையில பயணம் பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்த்து பெருமையா பேசுறோம். இங்க இந்த காலையில உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. இந்த வாய்ப்பின் மூலமா சம்பாதிச்சவங்க, சாதிச்சவங்கன்னு சொல்லி மேடையில கூட்டம் கூட்டமா ஏத்தணும். 4000 பேர் வருவாங்க அப்படிங்கிறது லீடர்ஸ் எல்லாம் உட்கார்ந்தப்ப நாங்க போட்ட கணக்கு. இந்த 3 பேர் எலிஜிபிலிட்டி வச்சப்ப நாங்க எல்லாம் லீடர்ஸ் உட்கார்ந்தப்ப வச்ச போட்டப்ப அந்த கணக்கு 4000 பத்தாது, இது 5000 பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்ச பேரு தான் மெகா 5000 மீட். ஆனா அதை உடைச்சு 6000 பேருக்கு மேல வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? உண்மையாவே சொல்றேன், என் கம்பெனின்னு சொல்ல, நீங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அதெல்லாம் சொல்ல, என் மனசறிஞ்சு சொல்றேன். யாரை நான் அதிகமா மதிக்கிறோம் அவங்க மேல மரியாதை வச்சு சொல்றேன். உலகத்துல இந்த வாய்ப்புக்கு மேல பெரிய வாய்ப்பை என்னுடைய அனுபவத்துல இது வரைக்கும் நான் பார்த்தேன். இந்த வாய்ப்பை எந்த வழியிலையாவது உங்களுக்கு சரியா கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்றோம். அதுல ஒரு முயற்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய மெகா 5000 மீட் அப்படிங்கிற இந்த செமினார். இந்த செமினார் அப்படிங்கிறது 2025ல நம்ம நிறுவனம் நடத்த போற செமினாருக்கான வெள்ளோட்டம். இங்க அனந்தபூர்ல இருந்து கோபி பேசும்போது ஒன்று சொன்னாரு. அவர் சொன்னதுல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இதே மாதிரி ஒரு செமினார் ஆந்திர பிரதேஷ்ல பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. கரெக்டா? அப்படிதானே சொன்னாரு? எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில தெலுங்குல நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன்.
ஜிஎம்சி பால என்ன ஆடிட்டோரியம் அது 2025 ஜிஎம்சி பாலயோகி இண்டோர் ஆடிட்டோரியத்துல 5000 பேரை வச்சு ஆந்திரால டிரான்ஸ் இந்தியா செமினார் நடக்கும். ரெடியாகுங்க. இங்க இருக்க அச்சீவர்ஸ் படையெடுக்கணும், அங்க இருக்க அச்சீவர்ஸ் வரணும், அங்கேயும் இதே மாதிரி அச்சீவர்ஸ் மேடையில நிறையணும். இதெல்லாம் பார்த்தே ஆகும். 2025 இலக்கெல்லாம் சாதாரண இலக்கு கிடையாது, அடைய போற இலக்கு. ஆனா சாதாரண இலக்கு இல்லை. ஆனா அந்த இலக்கு அடையும் பொழுது இங்க உட்கார்ந்து கேட்கிற 5000 பேர் மாதிரி ஒரு 5000 பேரை நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கீங்களா, எலிஜிபிலிட்டி வச்சு என்ன எலிஜிபிலிட்டி வச்சு நான் கூப்பிடணும் தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் வாரமான சம்பாதிக்கிறவங்க மட்டும் வாங்கன்னா மட்டும்தான் இந்த ஜேபிஆர் ஆடிட்டோரியத்தில் என்னால் உட்கார வைக்க முடியும். அதுதான் 2025 2500 கோடிங்கிற இலக்கு. 2500 கோடி இலக்கு. 2500 கோடி வியாபாரம் நடந்தா என்ன லாபம் வரும் வெளியில கணக்கு போடுவாங்க. 2500 கோடி வியாபாரம் நடக்கும் பொழுது எத்தனை பேர் சம்பாதிப்பாங்க, சாதிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, வாழ்க்கையை அனுபவிப்பாங்கிறது தான் டிரான்ஸ் இந்தியா போட்டு. எல்லாருக்கும் புரியாது, வெளியில இருக்கிற எல்லாருக்கும் புரியாது. புரிய வைக்கலாம் முயற்சி பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரிஞ்சவங்க யாரோ அவங்க கூட வேலை செய்யுங்க. புரிஞ்சவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்க கூட வேலை செய்யுங்க. புரியாதவங்க பின்னாடி சுத்தாதீங்க. ஒரு லீடர் வந்தாரு, இந்த செமினாருக்கு ஒரு அடித்தளம் நடந்தது எப்ப தெரியுமா? ஒரு லீடர் வந்தாரு, டிரான்ஸ் இந்தியாவை நம்பாம ஒரு 15-12 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போன லீடர் வந்தாரு, டிரான்ஸ் இந்தியா விட்டு வெளியில போய் யாருமே பெருசா சாதிக்கலைங்க, நானும் அதே மாதிரி தான் வீணா போயிட்டேன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் புடிச்சு டிரான்ஸ் இந்தியா இனிமேல் டே வந்துருவேன் அப்படின்னாரு. அப்ப என் மனசுல என்ன தோணுது தெரியுமா? டிரான்ஸ் இந்தியாவை நம்பாம போனவருக்கு செய்யறதுக்கு பதிலா நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கறத என் மனசுல. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செமினார். சோ இந்த செமினார் முடிஞ்சு வெளியில போற ஒவ்வொருத்தரையும் வெற்றியாளரா பார்க்கணும். அந்த வெற்றியாளரா உங்களை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாமே செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இப்ப நான் உங்களுக்கு பண்றேன். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து நம்ம கம்பெனியுடைய வெப்சைட் ரியல் டைம் வெப்சைட்டா மாறப்போகுது. வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் வெப்சைட்டா நம்ம கம்பெனியுடைய வெப்சைட் மாறப்போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டாண்டர்ட்ல இன்னைக்கு எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி, எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல வெப்சைட் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் டைமா டிரான்ஸ் இந்தியா லான்ச் பண்ணது ஆகஸ்ட் 15. ரெண்டாவது டைம் நிறைய இல்லை, நீங்களும் எல்லாரும் வெளியூர் போய் சேரணும். இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ராஜா பேசும்போது இந்த வாரம் ஒரு செயலாவது பண்ணுங்க, 0 ஆக்கிராதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதையே நான் இன்சிஸ்ட் பண்றேன். இந்த வாரம் லீடர்ஸ் உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வாரம் ஒரு சேல்ஸ் அப்படிங்கிற சேல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா, பர்சனல் சேல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா டாப் லீடர்ஸ் கூட நானும் கலந்துக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒட்டுக்காட்டி சாப்பிடுவோம். சோ இந்த ஆஃபர் ஓபன் ஆயிடுச்சு. 1ல 2 போறீங்களா, 5 10 போக போறீங்களா அப்படிங்கிற முடிவு நீங்க எடுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல சக்சஸ் கிடையாது, சக்சஸ் இருக்கிற இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. அது மட்டும் முதல்ல நம்புங்க. சாக்ரிஃபைஸ் இல்லாம எங்கேயுமே எதையுமே சாதிக்க முடியாது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்றதுக்கு நினைக்காதீங்க. நீங்க ப்ளீஸ் பண்றது உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் பண்ண நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒய்ஃப் இல்ல எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஜெயிக்கிற வரைக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, தங்கச்சி புரிஞ்சுக்க மாட்டாங்க, அக்கா புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா உங்களை மேடையில உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு சொல்லல, எனக்கு நடந்ததை சொல்றேன். கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்த எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்ப எவ்வளவு கணக்கு போட்டு என்ன ஆதாரங்கள் காட்டி என்ன யாரும் நம்பல, என்னை தடுத்தாங்க. எவ்வளவு மதிக்கிற எங்க அப்பா என்ன தடுத்தாரு.
எங்க அப்பா தடுக்கிறாரு, எங்க அம்மா தடுக்கிறாரு, என் ஒய்ஃப் தப்பா பேசுறாங்க, இல்ல என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க தப்பா பேசுறாங்க, நல்லா நான் நின்றுருந்தேன்னு வைங்க, இன்னைக்கு என்ன கேட்காம யாருமே என் குடும்பத்தில் இல்லை, என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்லயே எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. உண்மையான மரியாதைங்கிறது வெற்றி அடைஞ்சவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வெற்றி அடைகிற வரைக்கும் எவனுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மரியாதை கிடைக்கணும்னா முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் வெற்றி வேணும். அந்த வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கு 100%, அதாவது பிசர் இல்லாம உங்களை வழிநடத்தி உங்களை கொண்டு போறதுக்கு சிஸ்டமோட டிரான்ஸ் இந்தியா காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய உழைப்பை போடுறதுக்கு நீங்க எல்லாரும் தயாராகுங்க. நம் எல்லோருடைய வெற்றி இந்தியாவில் உலகத்தை நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும். தூக்கம் 2வது, சாப்பாடு 2வது, உறவுகள் 2வது, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தொழில் அது டிரான்ஸ் இந்தியாவா இருக்கும்.